எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி. குறை நேர்ந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு வீட்டுக்குள் செல்லலாம். எப்படி போகுதுன்னா, எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர். கொஞ்சம் முடியாதனால தான் வீடியோ டிலே ஆகுது. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து அங்கிட்டு பார்த்துட்ருக்கா. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாங்களா, அதை பார்த்துட்ருக்காங்க. அங்கே சீரப்பெல்லாம் பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. சிவப்பு மண்டக்காரன் வந்து பார்க்குறியான் பிரதர் சொங்கி போய் கிடக்குறியான். சொங்கி வருது சொங்கி போய் கிடக்கிறத பார்த்தோன்னே வேறு முடிஞ்சு. அவ்வளோதான், ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா ஹீரோயினி வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தோன்னே திரும்பிட்டா. ஏன்னு தெரில, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது போல். எதுனாலும் தெரில. ஹீரோ வந்து என்னடா ஆச்சு, இன்னும் ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சா திரும்பிட்டாலே மூச்சு எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா யாரும் கை வைக்கிறாங்க. ஹீரோ மேலே தோல் மேலே கை வச்சோன்னே யார் எதுன்னு பார்த்தா அந்த சோல்ஜர் வந்திருக்கான், அந்த மாஸ்டர். அது வந்துட்டு நீங்கள் யார் எனக்கு தெரியல, எனக்கு ஐடியா இல்லை, நான் வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு அப்படி சொல்லிகிட்ருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிலைமாயை வந்து சட்டு தோத்துட்டானே, டாய் சொட்டத்தல்லையை வந்துட்டேன். அவனே தான் அப்பயே பொலன்னு பிறந்தோம்ல, இன்னும் திருந்தலை, உன்னை திருந்து வைக்கிறேன்டா அவனே அப்படி சொல்லி சொட்டத்தல்லையை டீச்சர் வந்து ரெடி ஆகிட்டான். கடுப்பாகிட்டான், ஃப்ரெஸ்ட்ரேஷன் உச்சிக்கு போயிட்டான் தலைமை. அடுத்து பின்னாடி யாரோ குரல், இங்கெல்லாம் சண்டை விடக்கூடாது, இங்கே பார்த்துட்ருப்பாங்க அப்படி சொல்லி சவுண்டு. நீங்களா இங்கே அங்கேருந்து இங்கே எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டவொடனே சரி ரைட்டு, இவன் வந்து சுப்பீரியர், இவன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே யூனிட் இருக்கும், நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமா என்ன சொன்னேன்னே ஸ்லைம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஸ்லைமா ஐயோ ஆத்தான் கமெண்ட் பெரிய பவர்ஃபுல் கமாண்ட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்கன்னா நம்ம இதை பற்றி மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மணிக்கு 3 வாட்டி பண்ணேன், நான் உன்னை அப்படியே தூக்கி போட்டு கொண்டுருவேன், எப்படி தூக்கி போட்டு கொண்டுருவேன் அப்படி சொன்னேன். ஆத்தா அள்ளு விட்டுருச்சு பையனுக்கு. அள்ளு விட்டோன்னே சரி ரைட்டு, மேஜிக் பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கா, நோட் பண்ணிகிட்ருக்கா. நோட் பண்ணிட்டோன்னே நல்லா இருக்கு, வளர்ந்துட்ட போல், நான் குழந்தையில உடனே பார்த்தேன், இப்போ நீ ரொம்ப நல்லா வளர்ந்துட்ட அப்படி சொல்கிறான். சொல்லிட்டோன்னே மண்டையில் தடவை எடுக்கிறோன்னே சின்ன குழந்தை தான், என்ன சின்ன குழந்தை வருது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறான். தடவி கொடுத்தோன்னே எங்கிட்ட பார்த்தா என்ன சொட்டத்திலே டீச்சர் எப்படி இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேறு லெவலு, குக்கிங் டீச்சர் நல்லா எப்படி இருக்க, உன் பசங்க எப்படி, ஸ்டூடெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லி எங்கிட்ட பார்த்தா ஹீரோ பேச போகிறான். என்னம்மா ஏதாச்சும் எதுனால அப்படின்னு பேச போகிறான். ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசலை, உம்முன்னே இருக்கா. எதுக்கு பேச மாட்டா, எனக்கு ஒரு ஐடியா இல்லையா, ஏதோ காரணம், பெரிய ரீசன் இருக்கும் போல. இப்போ ஹீரோ வந்து அப்படி என்ன தான் பேசுகிறாலும் திருப்பி பேச மாட்டாளே. இருந்தால் நான் ஜெயிச்ச ஸ்கூல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் எடுத்தான். ஆனால் ஹீரோயினை வந்து இன்னும் டாக் பண்ணிது, என்னோடய ஸ்வாடு இந்த உனக்காக நான் ரெடி பண்ண ஸ்வாடு அப்படி சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறான். ஸ்கூலும் இந்த ஸ்வாடும் கொடுக்குறான். ஆனால் ஸ்வாடை வாங்கி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுறான். சூப்பராக இருக்குது ஸ்வாடு, சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் என் கூட பேச மாட்டேற, அந்த இன்சிடென்ட் நடந்தது எனக்கு ஒரு மெமரி இல்லை, நீ என் கூட நல்லா பேசி சொல்ல மாட்டேற, அப்போ என்ன காரணம், இது என்னாச்சு, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்கிறான். எனக்கு அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை, நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சா நீயும் சேடாக இருக்க அப்படி சொல்கிறான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் வந்து சொல்ல போகிறான். சரி என்னை பற்றி சொல்ல அப்படின்னு என் பாஸ்டில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நான் வருது. ஹீரோ வந்து கேட்பான்ல, ஏன் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு உன்ட்ட கேட்டேன், நீ எதுவுமே சொல்லலை, எந்த ரீசன் சொல்லு என்கிட்ட, நான் அதை தெரிஞ்சு சால்வ் பண்ணலாம், நான் ஒரு டீமன், உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும், அதுக்கு என்னப்போ அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் அவள் சொல்கிறான், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறான். அது என்னதுடா நானும் ஆச்சரியமாக கேட்டா, இப்போ நான் ஹியூமனாக இருக்கேன், இப்போ என்னது அதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அவள் சொல்கிறான், அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நீ வந்து எனக்கு அந்த சேவ் பண்ணுறக்கு அந்த இதை கல்லாடி போட்டோன்னே உன்னோட கிளாஸ்மேட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன மேஜிக் பவர் யூஸ் பண்ணி காப்பாற்றிட்டு இருந்தேன். அப்போ ஸ்பெல்லில் போடுறேன்னு யாரும் நான் இங்கே வேறு இடத்துல இருந்தோம், வேறு இடத்துல வந்து அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் அவுட்டாக இருந்துச்சு. சரி இப்போ எங்கடா வந்துருக்கோன்னு தெரியாமல் இருக்கும் போல எல்லோரும் கீழே வந்துருக்குறாங்க. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணேன், யாரும் அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க, யார் அது அப்படின்னு பார்த்தா
அந்த கமாண்டரில் ஒருத்தன் யாரா அதுன்னு பார்த்தா அந்த 2 பேரும் அட்டாக் பண்ணியிருப்பாங்களே கடலுக்குள்ள மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்கும். யார் நீங்கள் அப்படின்னு கேட்க எனக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி நோ சீமி டைம் ஆகிடுச்சா என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல் உனக்கு முடியாதானே பார்த்துட்டு போனீங்க அப்படி சொல்லி அந்த க்ரீச்சர் தான் இவன் அங்கிட்டு இருக்கிறவன் யார் தெரியும் அதுதான் கமாண்ட்மெண்ட்டை இப்போ ஒருத்தன் வந்தால அந்த சோல்ஜர் அப்படி வந்துட்டான். வந்தோடனே எனக்கு நோட் பண்ண அவனை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிட்டேன் நீ டீமன் குயின் தானே எப்படி என்னை தெரியும் என்னோடய ஐடென்டிட்டி எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்வாரை எடுத்துகிட்டு ஃபைட்டுக்கு போக ரெடி ஆகிட்டா நம்ம டீமன் குயின். ஹீரோயின் ரெடியானோன்னு முதல் யார் என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும் சொல்லி நீ அப்படி சொன்னேன். சிரிச்சுக்கிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் வா நம்ம டேபிள் போட்டு நீட்டாக உட்காந்து பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் உட்காந்து நீட்டாக பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் சொல்லி தலைவன் டேபிளில் போட்டு ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த ஒரு கண்ணாடி கோல மாதிரி இருக்குது. அது இதை பாருன்னு சொல்கிறான். பார்த்தோன்னே சொன்னோன்னே பார்க்குறான். பார்த்தா என்னதுடா அது என் ஃபாதரா? ஆமாம் உன் ஃபாதர் தான். உன் ஃபாதருக்கு நீ தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உன் ஃபாதர் இறந்துட்டார். ஒரு பாடி மட்டும்தான் அங்கே இருக்குது. புரியுதா அம்மா இப்போ நான் யாருன்னு தெரியுதா அப்படி சொல்ல. ஓ என் ஃபாதரும் தெரியுமா? ஆமாம் டீமன் கிங்கோட ஃபாதருக்கு நீங்கள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் போல. இப்போ நான் இப்போ ஹியூமனுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். என் ட்ரூ ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சொன்னோன்னே சரி ரைட்டு. ஹீரோயின் முழிச்சிட்ருக்கான். இப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரியுது என் ஃபாதர்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இப்போ நீ ஹியூமன் ஃபார்மில் இருக்குன்னு எனக்கு புரியுது. அவனோட பவர் டிஸ்போஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவனோட கூட இருக்கான்லாம் ஹீரோ அவனால தான் அவன் டிஸ்போஸ் ஆகிடுச்சு. விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கிட்ட ஒருத்தன் தூங்கி கொட்டாகி விட்டுக்கிட்டு இருக்கியா. ஹீரோனையும் முழிச்சிட்டு இருக்கான். அவன் கோபமாக இருக்கான். அப்போ தான் இவனோட பவரை பார்க்குறான். அவன் ஆரா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக ஆரா பறவை இருக்குது. இதெல்லாம் சொன்னோடனே ஹீரோவுக்கு ஆத்தாடி சாக்கு. எனக்கு தோலை தச்சுன்னு அவனா இதுதான் காரணமா? ஆமாம் அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினி சொன்னோன்னே நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹியூமன்ஸ் நல்லவங்க கிடையாது, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு போகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ கையை முறுக்குறான். எதுக்கு முறுக்குறான்னு தெரியல. இங்கிட்டு பார்த்தா பேட்டில் கிரவுண்டை கட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா டான்ஸ்லேயே சொல்கிறான். அடுத்த பேட்டில் மேஜிக் கிளாஸ் 2 ஃபுட் கிளாஸ் 2 கிளாஸுக்கு அந்த சொட்ட தலையனுக்கும் அந்த கேட்டு வாயினுக்கும் சண்டை. என்னோடய மேஜிக் ஸ்டூடெண்ட் எப்படி கலக்க போகிறேன் பாரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கிட்டு பார்த்தா அவங்க ரெண்டுத்துக்கு வார்த்தை போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அந்த ரோஸ் பொண்ணு இப்போ நம்ம கிளாஸ் தான் ஜெயிப்பான்னு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். குக்கிங் கிளாஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அங்கே சீரப்பு நம்ம குக்கிங் கிளாஸோட பசங்க. இவன் பேட்டலுக்கு பேன் எடுத்துட்டான். தோசை பேன் எடுத்துட்டான். தலைவன் தோசை பேன் எடுத்துகிட்டு அட்டாக்கு தான் ரெடி ஆகிட்டான். இங்கிட்டு தான் கேட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட சீக்கிரம் இந்த பிளாட்டில் முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும். ரொம்ப நாளாக சாப்பிட்டு நல்லா ஃபிஷ் ஃப்ரையாக சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு இருக்கு இந்த கேட்டு. இவன் மேலே பறக்கிறான். என்னடா அது மேலே பறக்கிறான்னு பார்த்தா இவனோட பவர் லைட் எனர்ஜி டார்க் எனர்ஜிக்கு ஆப்போசிட் லைட் எனர்ஜி தானே. லைட் எனர்ஜி பவர் யூஸ் பண்ணுறான். இப்படி தலைவன் ஹீரோ அந்த சொட்ட தலையை பேனை தூக்கி போடுறான்னு அந்த கேட்டு ஈஸியாக வாழை வச்சு டேக்கிள் பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்டுருச்சு. ஹிட் பண்ணி விட்டோன்னே நம்ம ஈஸியாக நம்ம குக்கிங் சொட்டத்தலையை பிடித்து விட்டான்னே பின்னாடி கேட்டு அட்டாக் பண்ண போகும்போது இதெல்லாம் எனக்கு செல்ஃபி மேட்ருன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போல் அதை அட்டாக் பண்ணுது. இது ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அதோட நகம் அட்டாக் பண்ணோடனே என்னடா உள்ளே இறங்க மாட்டேதுன்னு பார்த்தா திடீர்னு இது ஒரு ஒலி வருது. என்னடா ஒலின்னு பார்த்தா நம்ம சொட்டத்தலையை சட்டன்னு அடிச்சு போட்டேன். அடித்த அடியில் ரத்தம் தெரிக்குது கேட்டுக்கு. ரத்தத்துக்கு லைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. இவன் ரொம்ப கடுப்பேற்றுறேன். முடிச்சு தொலைடா நான் எவ்வளோ நல்லா டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லோன்னே இவன்
முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பாரு என் சன் எனர்ஜியை பார்ப்பேன் அப்படி சொல்லி சன் எனர்ஜியை ஃபுல்லாக அந்த கேட்டுக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோடனே சோலை கனெக்ட் பண்ணோடனே இந்த கேட்டு வந்து உருமாற ஆரம்பிக்குது. உருமாறுதுன்னா இப்படி பலசாலியாக உருமாற ஆரம்பிக்குது. மசில்ஸ்லாம் வருது கேட்டுக்கு, நிற்கிது, பேசுது. இதை பார்த்து ஆத்தாடி ஆத்தா என்னடா கருமாது அப்படி சொல்லி பார்க்குறான். இந்த மாதிரி கண்ணாடி வாங்கி ஒரு ஆச்சரியமாக ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறான். அதோட ஒரு லுக்கே ஒரு கொடூரமான லுக்காக இருக்குது. நம்ம மசில்ஸ் வச்சு கேட்டால் இருக்குன்னா இவ்வளோ பிக்காக இருக்குன்னு சொல்லிலாம் அந்த ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதுங்கிட்ட பார்த்தா மேஜிக் பவர் எடுத்துட்டானோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சு மைண்டு ஆத்தாடி ஆத்தா நல்ல பவர் நல்ல மசில்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்டு பார்த்தா ஆரம்பிக்கலாமா அப்படி சொன்னோன்னே இங்கிட்டு பார்த்தா சொட்டத்தலையே அவனோட ஃபுட் வெப்பன்ஸ் எடுத்துட்டான். அந்த நூல்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து சரக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அட்டாக் பண்ணோடனே அதை வச்சு பெரிய பேட்டில் நடக்கும்னு நினச்சா அந்த கேட்டை அசால்ட்டாக டேக்கிள் பண்ணிடுச்சு. சாக்கு மேலே சாக்கு. ஏன்னா அதுக்கு போய் அட்டாக் பண்ணது ஒன்றுமே ஆகலை கேட்டுக்கு. அது என்ன அந்த கேட்டு அவ்வளோ பலசாலின்னு நினச்சா. ஆமாம் பலசாலி தான் போல். ஒரு சின்ன கீரல் கூட அவ்வளோ இல்லை. அவன் எல்லா வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண ஒன்றும் ஆகலை. இது எப்படி நம்ம டிஃபீட் பண்ணணும்னு ஐடியா இல்லாமல் போயிட்டே நம்ம சொட்டத்தலையன் கேட்டு மின்னல் வேகத்தில் போகுது. மின்னல் வேகத்தில் போய் சட்டான்னு அட்டாக் பண்ண போகும்போது நம்ம சொட்டத்தலையன் அதை கணிச்சிட்டு இதுலேருந்து டேக்கிள் பண்ண சொல்லி மண்டையை திருப்பி அந்த அட்டாக் பண்ண உடனே கையை வச்சு தடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கேட்டுக்கும் சொட்டத்தலையனுக்கும் சண்டை. அதை ஒரே வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நடக்குது. ஆனால் பையனுக்கு சேக்காது. சொட்டத்தலையட்டி நம்ம குக்கிங் சொட்டத்தலையனுக்கு சேக்காகுது. இங்கிட்டு பார்த்தா அந்த கேட்டு வந்து பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. முட்டியால் சண்டை விடுறாங்க, கையில் தடுத்துட்டு முட்டியில் சண்டை. என்ன ஒரு சண்டை. நீ இதுக்கு மேலே போட்டு அங்கிட்டுன்னு சொல்லி கேட்டு ஒரு எத்தில் தலைவன் பறந்து போகிறான். ஆத்தாடி கேட்டு வாங்கி இன்னும் ஒரு அடி அடிக்க போகும்போது நம்ம சொட்டத்தலை என்ன பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருந்தா சொட்டத்தலையை கரெக்டாக பிளான் பண்ணிட்டான். அடி வாங்கிட்டு அப்படியே பறந்துட வேண்டியதான். எதுக்கு பேசாமல் தடுத்துக்கிட்டு போட்டு மிதிச்சுக்கிட்டுன்னு அப்படியே உரசிக்கிட்டே போகிறேன். இது தலை படத்தில் மாதிரியா விஜய் படத்தில் மாதிரியா சறுக்கிட்டு போயிட்டு சரட்டுன்னு ஹீரோ லேண்டிங்கில் டப்புன்னு அந்த இடத்துல நின்று அந்த கல்லெல்லாம் சதுருது. அந்த என்னடா ஒளி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒளி தான் எங்களுக்கு பவர் கொடுக்குதோ. அந்த சொட்டத்தலையில் பட்டு அந்த ஒளி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. யாராலையும் பார்க்க முடியல. அத்தாடியாத்தா என்ன இது ஒளி இங்கேருந்து வருது அப்படின்னு சொல்ல அப்போ தான் எல்லாருனாலையும் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஒளியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒளியாக அங்கே மேலே பறந்துக்கிட்டு இருக்கேன். அவன் கேட்டுக்கு மேலே ஒருத்தனால என்னோட பவர் யூஸ் பண்ணி தான் அந்த கேட்டுக்கு எனர்ஜி இன்னும் ட்ரிபிள் மடங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் அந்த எனர்ஜி ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்குது. அப்போ அவன் அட்டாக்குக்கு ரெடி ஆகிட்டான். ஏன்னா அந்த பவரை வந்து ஒரு அட்டாக் சோலாக மாற்றி ஒரு பாம் மாதிரி உருவாக்கி அதை வச்சு இந்த ரேஸ் மாதிரி அட்டாக் பண்ணுறான். அந்த நியூக்ளியர் ரேஸ் சொல்லுவாங்கள்ல, சன்ரைஸ் யூஸ் பண்ணும்போது அதை வச்சு அதை அட்டாக் பண்ணால் நமக்கு அடி விழுவுன்னு சொல்லிட்டு தலைமை பேனை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். ஒரு 5-6 பேனை யூஸ் பண்ணி இந்த பவர்ஃபுல் அட்டாக்லேருந்து தப்பிக்க பிளான் பண்ணோடனே அந்த அட்டாக் வருது. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் டைம் கமெண்ட் பண்ணுங்கள்.